லைவ் வெதர் டிஸ்பிளே யூஸிங் ரெஸ்ட். இதுதான் நம்ம பில்ட் பண்ண போகிற அப்ளிகேஷன். வேர் நீங்கள் சிட்டி நேம் என்ட்ரு பண்ணும்போது அந்த சிட்டியோட லைவ் டெம்பரேச்சர் அண்ட் வெதர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லைவாக ஃபெச் பண்ணி கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஹலோ டெக்கி. ஸோ இன்றைக்கி ரியல் டைம் வெதர் டிஸ்பிளே யூஸிங் ரெஸ்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு OpenWeatherMap API கீஸ் நமக்கு தேவை. அதை எப்படி கெட் பண்ணுறதுன்றது பற்றியும், செகண்ட் செக்ஷனில் பர்மன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் ஃபார் திஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும், தேர்ட் செக்ஷனில் லைவாக எப்படி கோட் பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனில் லைவ் வெதர் டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு OpenWeatherMap அப்படின்ற ஒரு API எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு OpenWeatherMap API வெப்சைட் போய்க்குங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லாகின் ஆகும். இங்கே கரண்ட் வெதர் டேட்டான்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா API கீஸ் அப்படின்ற ஒரு டேப் சூஸ் பண்ணால் நமக்கு ஆக்சுவல் API ஜென்ரேட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு API கீ கிடைக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற API கீ. இந்த ஆக்சுவல் API ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிச்சோன்னா போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அவங்க கொடுக்குற அந்த URL ஃபார் ஃபெச்சிங் த லைவ் வெதர் டேட்டா. ஸோ இந்த URLல சிட்டி, எந்த சிட்டி உங்களுக்கு வேணுமோ அந்த சிட்டி என்டர் பண்ணிக்கணும். நம்மளோட API கீ இங்கே என்டர் பண்ணிங்கன்னா இட்ஸ் a get request. ஸோ சென்ட் கொடுத்தா it has to actually fetch all the weather data of the city that we had entered. இந்த செக்ஷனில் requirements and modules to build this application என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு VS கோட் வேணும். செகண்ட் ரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் அஃபிஷியல் ரஸ்ட் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் 32 பிட் ஆர் 64 பிட், இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டபிள். ஸோ ஈஸி டு இன்ஸ்டால். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா VS கோட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் அதனோட பாத் வேரியபிள்ஸ்லாம் செட் ஆகும். ஸோ ரஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டீபக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைன்னா நீங்கள் அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு விஷுவல் கோட். நம்ம என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோல்டர் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வெதர் ஆப் ரஸ்ட்ன்ற ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபோல்டரில் நமக்கு ரஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அது நம்ம க்ரியேட் பண்ணவே தேவையில்லை. கார்கோன்ற ரஸ்டோட பேக்கேஜ் மேனேஜரே நமக்கு இது எல்லாத்தையும் பண்ணும். ஸோ லெட்ஸ் ஓப்பன் அ நியூ டெர்மினல். கார்கோ நியூ வெதர் ஆப். இந்த கமாண்ட் லைன் என்ன பண்ணுன்னா ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் மேண்டேட்ரியான எல்லா ஃபைல்ஸையும் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் பண்ணிடும். ஸோ லெட்ஸ் சி. ரைட், இங்கே நமக்கு வெதர் ஆப்ன்ற ஒரு ஃபோல்டரும் இதில் சில ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. விச் இஸ் மெயின் ரஸ்ட் ஃபைல் அண்ட் இந்த டாமில் ஃபைல் அப்படின்றது. டாமில் ஃபைல்ன்றதுன்னா ப்ராஜெக்ட்டுக்குன்னு தேவையான கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஃபைல். இங்கே கூட இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில டிபெண்டன்சிஸ் தேவை. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ராஜெக்டில் தான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவைன்னு சொல்லி பார்த்தா நமக்கு 3 டிபெண்டன்சிஸ் இங்கே தேவைப்படும். ஃபர்ஸ்ட் HTTP ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸுக்காக reqwest அப்படின்ற ஒரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் JSON சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷனுக்காக serde அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் Asynchronous ரெஸ்ட் ப்ரோக்ராமிங்காக நம்ம டோக்கியோன்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே கீ வேல்யூ என்ட்ரிஸாக தான் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். reqwest அப்படின்ற மாடியூலில் நமக்கு தேவையான வெர்ஷன், சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி இது வேண்டும்னு சொன்னோன்னா அந்த ஃபீச்சர்ஸையும் நம்ம இது மாதிரி கீ வேல்யூ பேராகவே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்டில் நமக்கு டிரைவ் சீரியலைசேஷன் ஃபீச்சர் வேணும், டோக்கியோவில் நமக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு main.rust ஃபைலில் நம்மளோட கோடை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பை டிஃபால்ட்டாக அது க்ரியேட் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் reqwest, use serde, deserialize, then use Tokio. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். எதுக்காகனா நமக்கு APIலேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸை யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்ட்ரக்ட் வெதர் டேட்டான்னு நேம் பண்ணிக்கலாம். தென் struct main, then struct weather. ஸோ வெதர்ன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்க போது இங்கே நம்ம ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். இந்த மெயின்ன்ற ஸ்ட்ரக்சரில் நம்ம டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். which will be temp float 64 டேட்டா டைப்பில் இருக்க போது. இந்த வெதர் டேட்டா அப்படின்றது இந்த 2 ஸ்ட்ரக்சராக கம்பைன் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. ஸோ மெயின் வெதர், இந்த வெதர்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரிங்.
ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. ரஸ்ட்டில் ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது, விச் இஸ் நம்ம C++ல பார்க்குற அந்த மேக்ரோ மாதிரி இந்த ஒரு மாடியூலுக்குள்ளே டிரைவ் இந்த மாதிரி ஒரு டிரைவ் ஹேஷ் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ட்ரைட்டுன்றது என்னென்னா நம்ம கஸ்டமாக ஒரு கோட் எழுதாமல் ஆட்டோமேட்டிக்காக ரஸ்ட்டாகவே சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை நமக்கு இங்கே நமக்காக பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா நமக்கு வர்ற JSON டேட்டாவை இந்த ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இந்த டிரைவ் டீசீரியலைஸ் மூலமாக கொடுக்க முடியும். இது நம்ம கொடுக்கறதுனால டீசீரியலைஸ்க்குன்னு தனியாக கோட் எழுத தேவையில்லை. ஒரு JSON எடுத்து நம்ம இந்த டேட்டா டைப் கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக டீசீரியலைஸ் ஆயிரும். ஸோ லெட்ஸ் டிஃபைன் த சேம் ஃபார் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் அஸ் வெல். இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த வெதர்ன்றது வெக்டர் ஆஃப் வெதர் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். இங்கே மெயின் ஃபங்க்ஷன் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற API எல்லாமே அசிங்க்ரனஸ் காலாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் மெயின் ஃபங்க்ஷனையும் நம்ம அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாகவே வச்சுக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் API கீ வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் API கீ அப்படின்றது, ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் API கீ ஃப்ரம் ஹியர். தென் சிட்டின்ற ஒரு மியூட்டபிள் ரஸ்ட் வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள் இதெல்லாம் என்ன கான்செப்ட்ஸ்ன்னு சொன்னால் எல்லாமே மெமரி சேஃப்டியோட கான்செப்ட்ஸ். இங்கே 2 கான்செப்ட் இருக்குது, ஓனர்ஷிப், பாரோயிங் அப்படின்றது. எவ்ரி வேல்யூ இன் ரெஸ்ட் வில் ஹேவ் ஒன்லி ஒன் ஓனர் அட் அ டைம். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறீங்கனாவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது எய்தர் அந்த வேரியபிளோட ஓனர்ஷிப்பை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா பாரோ பண்ணிக்கணும். ஸோ ஆம்பர்சன் இல்லைனா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாரோயிங் கான்செப்ட் ஆகும். நீங்கள் நார்மலாக வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஓனர்ஷிப்பையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, விச் இஸ் காஸ்ட்லி ஆப்ரேஷன் ஹியர் இன் ரெஸ்ட். ஸோ மியூட்டபிள் இம்யூட்டபிள் இந்த பாரோயிங் கான்செப்ட் கீழே வரும். மியூட்டபிள்னால் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், இம்யூட்டபிள் அப்படின்னு சொன்னால் யூ கேனாட் சேஞ்ச் த வேல்யூ. ஸோ இங்கே நான் மியூட்டபிளாக ஒரு சிட்டின்ற ஒரு வேல்யூ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சிட்டியை நம்ம யூசர்கிட்டருந்து வாங்க போகிறோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், print ln enter the city. ஸோ இந்த பிரிண்ட்ன்றது stdcoutக்கு ஈக்குவலண்ட் இன் C++. ஸோ இந்த லைனில் நம்ம யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ C++ல சிஎன் மாதிரி இங்கே stdinன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ stdio stdin read line மியூட்டபிளான சிட்டின்ற வேல்யூ நமக்கு ரெஃபரன்ஸாக கிடைக்கும். ஸோ சிட்டி expect fail to read the line. ஸோ எக்ஸ்பெக்ட்ன்றது என்னென்னா ஏதாவது நம்ம யூசர்கிட்டருந்து இன்புட் கெட் பண்ணுறது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த எரர் மெசேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டோக்கியோ அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம், fetch weather சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன் அசிங்க்ரனஸ் காலாக இருக்க போகுது. டோக்கியோவோட ஸ்பான்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். டோக்கியோ ஸ்பான் fetch weather. இதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸாக என்னென்ன பாஸ் பண்ண போகிறோன்னா API key city. இந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் நம்மளோட ப்ராசஸாக ஸ்லீப்பில் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கும் டோக்கியோ டைம் ஸ்லீப் டோக்கியோ டைம் டியூரேஷன் இங்கே எல்லாமே ஸ்டாட்டிக் காலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் செகண்ட்ஸ் 5. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் கால்ன்றதுனால நம்ம அவைட் கால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்னென்னா fetch weatherன்ற இன்னொரு ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ async ஃபங்க்ஷன் API key str city string. ஆம்பர்சன் str அப்படின்றது ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்ன்னு சொல்கிறாங்க ரெஸ்ட்டில். நம்ம பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேரியபிளோட ரெஃபரன்ஸ் அப்படின்றதான். ஏன் வந்து ஆல்வேஸ் ரெஃபரன்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் அப்படின்றது பாரோயிங் கான்செப்ட் கீழே இருக்கும், விச் இஸ் மெமரி எஃபிஷியன்ட். நீங்கள் ஸ்ட்ரிங்காகவே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேல்யூவாக பாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், விச் இஸ் நீங்கள் ஓனர்ஷிப்பையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், விச் இஸ் நாட் எஃபிஷியன்ட் இன் ரெஸ்ட். ஃபங்க்ஷனோட அவுட்புட் டைப் எப்படி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா
ரிசல்ட் டைப்பாக இருக்கணும் அதுவும். ஸோ இந்த எம்டி ப்ராக்கெட்ஸ் என்னென்னா எய்தர் இது ஒரு எம்டி டியூப்பிள் டைப். டியூப்பிள்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் லைக் லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி ஆர் request டைப்பில் எரர் டைப்பாகவும் இருக்கலாம். ஸோ இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் எய்தர் எம்டி சக்ஸஸாகவோ ஆர் request டைப் ஆஃப் எரராகவோ இருக்கலாம். சக்ஸஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் கோன் டு பி சக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓகே அப்படின்ற ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். எந்த விதமான எரர் பிளாக்லையும் போகாமல் இருந்துச்சுன்னா இங்கே மெயினாக நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மெயினாக செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெதர் மேப் ஏபிஐயோட யூஆர்எல் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ யூஆர்எல் ஈக்குவல் டு ஃபார்மேட்ன்ற ஃபங்க்ஷன் ஜஸ்ட் லைக் printf or OStreamலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த ஏபிஐயோட யூஆர்எல். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சிட்டியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் ஏபிஐ கீயை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் கோன் டு பி city dot trim, then API key. So இங்கே ஒரு typo, let it be API key. request module இருந்து நம்ம get function நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So let response equal to request get URL dot await. நம்ம எதுக்காக இப்படி await கொஷின் மார்க்கோட முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு asynchronous கால் அண்ட் ஏதாவது எரர் அக்கர் ஆனிச்சுன்னா நமக்கு இந்த எரர் டைப்பில் போய் முடியணும். அதனால தான் await கொஷின் மார்க்கோட நம்ம என் பண்ணியிருக்கோம். இட்ஸ் a better way of error handling. So then if response dot status dot is success அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம certain operations பண்ண போகிறோம். else அப்படின்னு சொன்னால் we will be printing the error status. So error response dot status. Suppose success இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் what are we going to do? First weather dataவை which is of நமக்கிட்ட இருக்கிற வெதர் டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் deserialization. நமக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் ஜேசன் டேட்டாவை நம்ம ஆல்ரெடி அந்த deserializeன்ற ஒரு ஆட்ரிபியூட் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக deserialize பண்ண சொல்ல போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் டாட் await. ஸோ இதுவும் சேம் எரர் ஹேண்டலிங் பர்பஸ்க்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு retrieve temperature. ஸோ let temperature weather data dot main dot temp. So in the temperature in general it will be in Kelvin. So நம்ம Celsius கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So temperature minus 273.15 இதுதான் அதோட ஃபார்முலா. Then let description equal to weather data dot weather. ஸோ இந்த வெதர்ன்றது இட்ஸ் அ வெக்டர். ஸோ வெக்டரோட 0th எலமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அதிலேருந்து டிஸ்கிரிப்ஷனை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இட்ஸ் அ borrowed வேல்யூ அப்படின்றதுனால நம்ம இங்கே ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம இதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ print ln weather in city. So degree Celsius formatting and the description. So city dot trim temperature Celsius and description. So இதுதான் நம்மளோட complete application. So இதை நம்ம build பண்ணி பார்க்கலாம். build பண்ணுறதுக்கான cargo command line cargo build. So let's see if ஏதாவது errors இருக்குதா என்னன்றது. நமக்கு errors கிடையாது. So ரன் பண்ணுறதுக்கான cargo command line cargo run. ஸோ நம்ம ரன் பண்ணோம்னா சிட்டி கேட்கும். நம்ம சிட்டி என்ட்ரு பண்ணோம்னா அந்த சிட்டியோட லைவ் வெதர் டேட்டாவை நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ லெட்ஸ் சே சென்னை. தைகோ சென்னையில் கரண்ட் டெம்பரேச்சர் 26.99 degree Celsius. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட் ஃபார் பெங்களூர். ஸோ பெங்களூரோட கரண்ட்
டெம்பரேச்சர் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஐக்கனோட அது மேட்ச் ஆகும். ஸோ that's pretty much it. இந்த வீடியோஸில் நம்ம சேனலோட கரண்ட் ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் செக் பண்ணி பாருங்கள். I'll see you next time. Take care. Bye.